ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? சேலம் மாவட்டம் ஆத்தூரில் அதிமுக மகளிரணி சார்பில் பெண்களை இழிவாக பேசிய அமைச்சர் பொன்முடியை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. இதில் அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளர் கௌதமி பேசினார். பொன்முடி அவர்கள் பெண்களை இழிவுபடுத்தி பேசலைங்க. அந்த வீட்டிலையும் அந்த குடும்பத்துல இருக்கிற ஆண்களையும் அந்த குடும்ப தலைவர்களையும் அந்த குடும்பத்துல இருக்கிற சகோதரர்களையும் பெரியவங்களையும் எல்லாரையும் சேர்த்து இழிவுபடுத்திருக்காரு. மண்ணில பிறந்து தமிழ் கலாச்சாரத்துல வளர்ந்து இந்த தமிழ் பூமியில தமிழ் பெண்ணுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை அந்த குடும்ப தலைவருக்கும் அந்த குழந்தைக்கும் ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய இழிவான ஒரு அவமான தவறுகள் செஞ்சிருக்காங்க. எத்தனை ஊழல்கள். டாஸ்மாக் ஊழலை பத்தி மறந்துட்டீங்களா? எல்லாரும் பொன்முடி 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 விஷயம் பேசிட்டு இருக்கும் போது டாஸ்மாக்ல பாதிக்கப்பட்டவங்கள எல்லாரும் நீங்க மறந்துட்டீங்களா? எத்தனை குடும்பங்கள் இந்த டாஸ்மாக் கடைகள் அவ்வளவு பரவிட்டு வந்ததுனால எத்தனை குடும்பங்கள் இன்னைக்கு நாசனமா இருக்கு. ஸ்டாலின் அவர்களின் தலைமையில ஆட்சிக்கு வந்த இந்த அரசாங்கம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது. அவங்க ஒவ்வொருத்தருமே அந்த பதவியில இருக்காங்கன்னு முதலமைச்சரா இருக்கட்டும், அமைச்சரா இருக்கட்டும், துணை அமைச்சர் எதுவா இருந்தாலும் அதை நீங்க போட்டு பிச்சை, நீங்க கொடுத்த பொறுப்பு. அவங்களுடைய வாக்குறுதிகளை நம்பி அவங்களுக்கு நீங்க ஒப்படைச்ச உங்களுடைய வாழ்க்கையை இழிவுபடுத்துறாரு அவர்கள். இன்னைக்கு நான் எதுக்காக பொம்மை முதலமைச்சர் சொல்றேன்னா, உண்மையிலே அரசாங்கம் மேல ஆட்சியில பொறுப்புல இருக்கிறவங்க மேல உண்மையிலே அவங்களுடைய கண்ட்ரோல் இருந்திருந்தால் இந்நேரம் அவங்களுடைய ஒரு மந்திரி அவருக்கு வாக்களித்து ஜெயிக்க வச்ச மக்களை அவ்வளவு இழிவுபடுத்தி பேசும்போது அடுத்த நிமிஷமே கண்டிச்சு தூக்கி எறிஞ்சிருக்கணும். தூக்கி எறிஞ்சது மட்டும் இல்லாம அவர் பேசின வார்த்தைகளுக்கு இன்னைக்கு உயர் நீதிமன்றத்துல ஜட்ஜு வந்து கேட்டு அடி கூட எடுத்து வைக்கிறேன். அவ்வளவு கேவலமான ஒரு நடப்பு அப்படிங்கறத விட அவ்வளவு அலட்சியமான ஒரு நடப்பு. மக்கள் தானே ஒரு தடவை போட்டிருக்காங்க வாக்கு, எங்க போயிருவாங்க? அடுத்த தேர்தல் கிட்ட போவோம். இதே மாதிரி எத்தனையோ வாக்குறுதிகள் சொல்லுவோம். இது கொடுப்போம்னு சொல்லுவோம், அந்த காசு சொல்லுவோம், 1000 ரூபா 1200 ரூபான்னு சொல்லுவோம். ஒரு பஸ்ஸுக்கு பதிலா ஒரு பஸ் ஒரு ஷேர் ஆட்டோன்னு சொல்லுவோம். இப்படிதான் மக்களை அவங்களுடைய வாக்களித்து அவங்கள ஜெயிக்க வச்சு அந்த பொறுப்பு அவங்களுக்கு ஒப்படைக்கிற மக்களை இவ்வளவு கேவலமாக இவ்வளவு லேசாக எடுத்துக்கிட்டு